சந்திச்சிட்டேன்னு சொல்லிட்டேனே, வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கண்ணமுடா இந்தா, இன்னும் 3 முறை என்னைய பார்த்து உத்தரவு கண்ணி வாங்கிக்கா. ஜெயிச்சு உன்னைய காப்பாற்றி சக்தமாக கொண்டு வந்துடுறேன். போ. பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தோம் யாரு? என்னடா உன் மனைவி எங்கப்பா இருக்கா? அவளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த சொல்லுதார சாமி. என்ன செய்து அவளுக்கு சரியில்லாமல் இருக்காளா? அவளை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறேன். என்ன வேறு பையனுக்கு என்ன செய்யணும்? உன் பையனை படிக்க வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. அவனை போலீஸ் வேலைக்கு அனுப்புவோமா, என்ன வேலைக்கு அனுப்புவோம்? கால் வந்துட்டுவோம். சொன்னாலும் வெக்கமடா. தம்பிக்கு வயசு எத்தனை? பையனுக்கு 13 வயசா? செல்லு அவன் கையில் கொடுத்து வச்சிருக்கியா? கொடுக்கக்கூடாது. ஏம்னா இப்படி நான் பார்த்தேன், இப்படி பார்த்தேன். ஆமாம், அவன் ஐஸ்வர்யமாக இருப்பான், வெற்றிகரமாக நடப்பான். அவனுடைய உடம்பில் ஒரு தெய்வத்தின் அருள் சக்தி தோன்றும். உலகத்தில் வெற்றி வாகை சூடி வருவான். எம்பெருமான் வெங்கடாச்சலபதியினுடைய அருள் சக்தியை பெற்று ஆனந்தமும் அடைவான். உன் கடனை தீர்த்தார, புண்ணியமாக்கி தர. போய்ட்டு வான். கர்மசாமிக்கு அவனுக்கு யூரின் ட்ரப்பிள் வந்த அன்னைக்கு நீ என்னையை பார்த்துடணும். ஒன்றுக்கு சம்மந்தமான பிரச்சனை வரும், அன்னைக்கு என்னையை பார்க்க வந்துடணும். உடனே சரியாக்கிடும். கர்மசாமிக்கு புத்திரபாக்கியம் வேணும்னு கேட்டு வந்தவங்க வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பத்திரிய லங்கிராம்பு வெக்கம் போல் செவந்து போச்சுதே ஏன் ராசாத்தி ஒன் மேலே ஆசையாச்சுதே. ஏட்டாவன் அருமையான படம் வருது. சரி, கால் வந்துட்டு வரலாம். சரி, கல்யாணத்தை வந்துமா கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா? அதில் யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தான். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு பத்திரிய லங்கிராம்பு வெக்கம் போல் சிவந்து போச்சுதே. நல்ல ரசிக்கல கெட்டிக்கார பையன். வரலாம். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தோன்றுது மறையுது. குழந்தை தோன்றுது மறையுது. யாருக்கு? ஏன் இந்த மறைவு ஏற்படுத்தின்னு காட்டேன். ஒரு காலத்தில் இவங்களுடைய வம்சத்தில் உள்ள ஒரு பொன்மனாட்டி முட்டை விடும் பருவத்தில் இருக்கின்ற பாம்பை அடித்து, நல்லா புரிஞ்சுக்காங்கோ, வீட்டை சுற்றி வந்த ஒரு கரணாக பாம்பை அடித்து குளிக்கில போட்டு புதைத்து நாகசாபத்தை பெற்றவள். ஆகையினால் அவளுடைய உடலில் கருமுட்டை தோன்றி 35 நாள் 40 நாட்கள் தோன்றி இருக்கும். திடீரென்று படுக்கையில் உடைந்து வெளியேறிவிடும். இப்படிப்பட்ட நிலைகள் உன் துணைவியாருடைய வயிற்றில் நடக்கிறது. கால் விட்டு வா. போன தூரத்துக்கிறீங்க, சைலண்ட்ல போடுங்க. வரலாம். அதனால் 1 2 3 7வது மாதத்தில், 7வது மாதம் என்ன மாதம் இது? எத்தனாவது மாதம்பா? இன்னும் 2 மாதம் கழிஞ்சா 7வது மாதம். இந்த வருஷத்தில் 7வது மாதத்துக்கு பிறகு குழந்தை தோன்றும். அந்த தோன்றிய பிள்ளை பெண் பிள்ளையாக பிறக்கும். அந்த பிள்ளைக்கு முத்துமாரி என்று பெயர் வைப்பாய். கால் ஒன்றுவா. வாப்பா வா. இந்தா, ஆனந்தமாக இந்த கனியை உன் மனைவியை சாப்பிட சொல்லு. கர்ப்பசக்தி தோன்றும். இந்த கனியை என்னையை நினைத்து நீ சாமி கும்பிடு. உனக்கு தேவையான பணம் தொழிலெல்லாம் அமையும். தேவையான பணம் தொழிலெல்லாம் அமையும்னு சொன்ன வாக்க என்னடா புள்ள கிடைச்சாச்சு. போ, ஆனந்தமாக இருக்கு. போயிட்டு வா. கல்யாணம் வாப்பா. கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா. சீரழியதுக்கு அந்த பாட்டு உள்ள வேலை. நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சீங்களப்பா. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாங்க. வேற 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 தம்பி வா. உன் ஜாதகப்படி காதலிக்கணும்னு விதி இருக்கு. என்ன அப்படி ஒரு காலமே கடந்து வந்தால் தான்
கல்யாணம் நடக்கணும்னு ஒரு நிலைமை. அதனால் நீ காலத்தை கடந்து தான் வந்து என் முன்னால் உட்கார்ந்துருக்க. ஆகனா இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடையை நான் நீக்கணும். தண்டவாளத்து பக்கத்தை தாண்டி போகுது என் குதிரை. உங்கள் இடத்துலேருந்து ரயில் பாதை எந்த பக்கம் இருக்குது? வீட்டுக்கு பக்கம் கிழக்க இருக்குது. அந்த ரயில் பாதையெல்லாம் தாண்டி போன பிறகு இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே தான் உனக்கு பெண் இருக்குது. அங்கேருந்து உனக்கு கிடைக்கும். கால் விட்டு வரலாம். ரயில்வே சம்மந்தமாக இது என்ன உடம்பு தான் என்ன என்கிட்ட கேட்கா? 100 கழிக்கொள்வேன் வா. ஐப்பசி மாதத்துக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடக்கும். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. தொழிலை முன்னேற்றி தரேன். அடுத்தவனுக்கு பணம் கொடுத்தா ஏமாந்துருவேன். காப்பாற்றி தரேன். போய்ட்டு வா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நீதிமன்றம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. கால் விட்டுவானே என்ன கால் விட்டுற. என்ன செய்யணும்? வழக்கு சாதவரன் ஐயா, எப்போதும் சத்தம் எனக்கு கிடைக்கணும். கண்ணை முடிக்கா. உன் பேர் என்னண்ணே? மாசிலாமணி. இன்னொரு தடவை கண்ணை முடிக்கா. உங்களுடைய பூர்வீக சொத்தெல்லாம் தாண்டி 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் சிவலிங்கம் வைத்த சமாதி 2 தெரியுது. அது என்னது? 2 சமாதி தெரியுது. கால் விட்டு என்னென்னு பார்க்குறேன். வரலாம். இந்த சொத்துக்கு உரிமைப்பட்டவர்கள் இப்போ எங்கப்பா இருக்காங்க? காலமாயிட்டாங்க. தாத்தா சொத்து. தாத்தா எத்தனை பேருக்கு எழுதி வச்சாரு? எத்தனை பங்கு? 3 பங்கா பிரிச்சாங்க. 3 பங்குல ஒருத்தர் இருக்காங்களா? எல்லாமே காலமாயிட்டாங்க. இப்போ நீ மட்டும் தான் இருக்க. மொத்த சொத்தை எங்கள் அத்தா பகிர்ச்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ள தான் இந்த சமாதியை நான் பார்க்குறேன். அவங்க எங்கள் வீட்டில் இருந்து அப்பாவில் போனாங்க. ஆமாம். சமாதி ஆகிட்டாங்கன்னு இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். உரிமைப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் கண்ணை போட்டு வீட்டுக்குள்ளே நல்லா போட்டோம்னா சரி கரெக்ட். சனி பகவானுடைய தோஷத்தின் காரணத்தினால் தந்தையுடன் பிறந்த சகோதரி உன் குடும்பத்துக்கு எதிரியானாள். அப்படி எதிரியான பின்பு யாரையாவது ஒருவர் இவர்கள் செத்தால்தான் நாம் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும் என்று பல்வேறு செய்வனை கோளாறுகளை செய்து உடல் உபாதைகளையும் பெருந்துன்பங்களையும் பகையவும் உனக்கு உருவாக்கி வைத்தார்கள். அதில் உடல் நேரங்கள் சரியில்லாமல் போய் இறைவனால் காப்பாற்றப்பட்டு இப்போ சொத்து நமக்கு வேணும்னு நீ நினைக்கும் பொழுது அவங்க குடும்பம் தளர்ந்துருச்சு, உங்கள் குடும்பம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. கால்னு சொல்லலாம். வரலாம். 3 வாய்தால் அந்த சொத்தை உனக்கு உரிமையாக்கி தரேன். உன்னை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. நானே வாங்கி தரேன். அது நியாயமான முறையில் கிடைக்கும். நீ அனுபவிப்பது நீதிதான். எஸ். எனக்கு காது கேட்கல. எனக்கு காது கேட்கல. உத்தரவு அவ்வளோதான் அர்த்தம் சொல்லுவாங்க. கர்மதாமிக்கு உடலில் ஒரு பக்கம் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டதே. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? அது என்ன காரணம்? காலன்ட்டு வா. உட்கார்ந்தா எந்திக்க முடியுமாண்ணே? என்ன செஞ்சுது? உட்காருங்க. சாமி, இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம் இயற்கையாக நடந்துச்சா இல்லை இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கே ஒரு காரணம் இயற்கையாக நடந்துச்சா, வேறு எதுவும் மாறுபாடால் நடந்துச்சா, கிரகத்தால் நடந்துச்சு? யாரும் செய்வன விவனை செஞ்சு நடக்கலை. ஆனால் வீண் குறையான நிலைகள் தேவையில்லை. இப்போ இருக்கக்கூடிய கடன்கள் தீர வேண்டும், தொழில் உளமாகணும். வேறு என்ன வேணும்? கண்ணை கொடு. அப்படி என் கையை மட்டும் இப்படி டங் டங் டங்.
எக்ஸ்ரேயில் எலும்பு நேரம் இருக்குன்னு சொன்னாங்களா? நரம்பு பிரச்சனை தான் சொன்னாங்க. எலும்பே வந்து கொஞ்சம் அப்படி சேக்கிங் ஆகியிருக்கு. இதை சரியாக்கி தந்துடுவேன். 3 முறை என்னை பார், நரம்பியல் இயங்கும், தெளிவாயிடுவேன். கரெக்டாக 3 மாதத்தில் உனக்கு கை நல்ல இயங்கும். இந்த வெற்றி அடைவாய். கர்பசாமிக்கு தேவகோட்டை வாடா வாடா சங்கிரி கற்பா. தேவகோட்டை வாமா. தேவன் தந்த வீணை உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி இருக்கிறேன். சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு சாமி இருக்கார். அவர் எங்க இருக்காரு? காலைல வந்துட்டு வா. அதை நான் வெற்றிகரமாக நடத்தி தந்துடுறேன். இப்போ வச்சிருக்கக்கூடிய வியாபாரத்தையும் களங்கம் இல்லாமல் நடத்தி தரேன். உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். என் தங்கை காளியினுடைய அருள் பரந்த சக்தி அந்த எல்லை முழுக்க இருக்கு. எஸ், சரி, ஓகே. கால் வந்துட்டு வரலாம். மீண்டும் அனுப்புவோம். மாதம் 3 பொறுத்திருக்க வெற்றி. ஆமாம், அதனால் நீ கொடுத்ததை கேட்காது. இப்போ சட்டமும் அப்படித்தான். யாரும் கடன் கொடுத்தா கேட்கக்கூடாது. கொடுத்ததை தர்மமாக விட்டுருங்க. அப்படி இருக்கிறவங்களாம் தர்மம் செய்யுங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்துருங்கன்னு சொல்லலை. தர்மம் செய்யுங்க. கொடுத்ததை கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா உள்ளே போய் கிடப்பீங்க. அப்போ கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. ஔவையாருடைய தத்துவம் நிரூபிக்கப்பட்டது. அது நடக்கும், வெற்றி ஆயிரும். தைரியமாக சந்தோஷம். ஒரு பக்கத்து நரம்பு வலிக்கு அதை தீர்த்துருவோம். போயிட்டு வா. கர்பசாமிக்கு பிள்ளைங்க இருக்கு. யாரு கட்டி கொடுத்திய? கால் வந்துட்டு வா. என்ன புறப்பட்டீங்களா? சரிப்பா, 5 நாளாவது போயிட்டு வா. சரி சரி சரி. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் எல்லையை போகிறதுக்கு முன்னால் ஒரு சிவன் கோயிலை தாண்டி தான் போகணும். சரிண்ணா? அதுலேருந்து வலது பக்கத்தில் ரொம்ப தூரம் போகிறோம்னா கொஞ்சம் நதி தண்ணீர் கிடக்கக்கூடிய இடம் இருக்குது. அங்கே ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்குது. அப்படி வலை வீசி மீன் பிடிக்கிற இடத்துக்குள்ள ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்கு. அதே மாதிரி நான் கருப்பசாமி அந்த எல்லையில் இருக்கேன். இப்போ 3.25 ஆண்டுகள் உன்னுடைய தொழிலுக்கு மாந்திரிகம் சொந்தமான செய்வினைகள் வைத்து உன்னுடைய தொழிலும் நஷ்டம், வியாபாரம் இல்லாத நிலை, அளவுக்கு மீறிய கடன், யாரையோ நம்பி கொடுத்த பணம் இழந்து போன வேதனை, இவையெல்லாம் உனக்கு இருக்கும். உண்மையா? கால் வந்துட்டு வா. ஆதாரம் இல்லாமல் கொடுத்துட்டான் அண்ணன். எப்படி கொடுத்துட்டான்? அம்மா பராசக்தி, என்ன செய்ய போற நீ? அப்படியா? ஓஹோ, உதிர்ந்துருக்கா? சரி வா. இப்போ உனக்கு வெற்றி மாலை கொடுக்கலாம். ஆனால் அந்த மாலையில் சக்தி இருக்காது. அதனால் இப்போ கொடுக்காத. இவனுக்கு ஆடி அமாவாசை தாண்டி வரக்கூடிய நேரத்தில் நீ வெற்றி மாலை கொடுத்தனா அந்த நேரம் அந்த மாலை அவனுக்கு பல லட்சங்களை கொடுக்கும். இவன் பிள்ளைய கரை சேர்க்கறதுக்கு அது உதவியாக இருக்கும். சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பகையும் வெறுப்பும் நீங்கிரும். அதனால் இந்த விஷயங்களை நான் மாற்றி அமைக்கணும். அதுக்கு ஆடி அமாவாசை வர கால அவகாசம் இருக்குது. அதுவரை பொறுத்திருந்து உன் தன்மானம் குறையாமலும் காப்பாற்றுறேன், அவமானம் ஏற்படாமல் காப்பாற்றுறேன். உன் பிள்ளைய வீடடங்கி இருக்க வைக்கேன். வெற்றி உண்டு. நாளை காலை என்னை பார்த்து போ. கர்பசாமிக்கு அதே தேவகோட்டை எல்லை, தாய், மகன், தந்தை.
எந்த கோயிலுக்கு மொட்டை போட்டீங்க? வாங்க. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும் உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வீடும் நாங்களும் தான் இருக்கோம் சாமி, எங்களுக்கு வாழறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதோ காட்சியில் போய் கர்மத்தை தொலைக்கிறதுக்கு பதில் அதுக்கு கூட வழி கிடைக்காம சும்மா அலங்காரம் பண்ண ஆண்டியாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இழந்ததுக்கு காரணம் தெரியுதோ தெரியலையோ, இதிலிருந்து நாங்கள் மீளுவோமா மீள மாட்டோமா? இந்த நிலைகளுக்கு எங்களுக்கு முடிவு என்ன? நாங்கள் வாழவா அல்லது சாகவா? புரியலையே ஐயா அப்படின்னு கேட்டு வந்திருக்கலாம். கால் வந்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் படி இழக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. வெற்றி மாலை கொடுப்பா. 25 சரி கரெக்ட். பைக் காக்கா போக்கா. என்ன தொழில் தான் பார்க்க? சரி. கண்ணை முடிக்காடா தம்பி. கூப்பிடு பார்க்குற சாமி. இருபத்தஞ்சு சதவீதம் பணம் உனக்கு கிடைக்கும். இந்தா எல்லா சக்தியும் பெற்று வெற்றி அடைந்து வருவாய். இதிலிருந்து 3வது வெற்றி மாலை வாங்கும்போது பல லட்சங்கள் உன் கையில் இருக்கும். நல்லா இருக்கும். இன்னையிலிருந்து அவன் தெளிவாயிடுவான். தைரியமாக இருக்கும். போய்ட்டு போய்ட்டோம்மா. கர்மசாமிக்கு அதே மாதிரி தாய் மகன் தந்தை முன்னூறும் காலில் வந்துட்டு வரலாம். காலம் என்னும் ஏட்டினிலே கருமாறி துணை இருப்பா, காணக்கள் கூசுதம்மா. அண்ணா உங்களுக்கு எந்த ஊருண்ணே? அது சார் தான். ஆனால் நான் தேவக்கோட்டையை தான் கூப்பிட்டேன். நீங்கள் திருப்பத்தூர்னு வந்துட்டீங்களே. அருப்புக்கோட்டையிலிருந்து பார்த்திபனூர், அந்த எல்லையை தாண்டணுன்னு திருப்பத்தூர், காரைக்குடி, தஞ்சாவூர், அந்த வழி தானே உங்களுக்கு? இனிமேல் யாருமே நான் கூப்பிட்ட ஊரை தவிர யாரும் வராதிங்க. காலைல வந்துட்டு வரலாம். உட்காரலாம். இப்போ இங்கே வந்து இருந்து என்ன நடந்துற போது உங்களுக்கு அப்படின்னு இவனுடைய உள்மனசு சொல்லுது. உங்களுடைய இழுப்புக்கு தான் இவன் வந்திருக்கான். உங்களுடைய வற்புறுத்தலுக்கு தான் இவன் வந்திருக்கான். ஆழ்மனத்தோடு என் மேலே அன்பு வச்சோ பூரண எண்ணம் வச்சோ இவன் வரலை. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக இவனை நீங்கள் தவறானவன்னு கருதக்கூடாது. இந்த பிறவியில் அவனுடைய எண்ணங்கள் விதிகள் வந்து எப்படிப்பட்டவன்னு சொன்னால், பூசாரி சோசியக்காரன் இந்த மாதிரி சாம்ராட்டுகளை இவன் நம்ப மாட்டான். அவன் கடவுள்னு ஒரு சக்தி இருக்கு, அதை நம்பிக்கிடுவோங்கிற ஒரு எண்ணம் உடையவன். உண்மையா இல்லையாடா? எனக்கு தான் ஒன்றும் செய்யலையே, நீங்கள் எதுக்கு நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்னை கூப்பிட்டு அழைக்கிய? உங்களுக்காக தான் நான் வர வேண்டியிருக்கு. நான் நல்லா இருப்பேன், என்னையை வாழ வைக்க எனக்கு தெரியும். வீணாக என்னையை எதுக்கு இவ்வளவுக்கு நீங்கள் பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு இவன் மனசு சொல்லுது. நான் சொல்கிறது தப்பு இருக்கா? கால் வந்துட்டாங்க.
இப்போ உனக்கு என்னடா வேணும் தம்பி? ஆ, எனக்கு எதுவும் வேணாம். அப்பா அம்மாவுக்கு என்ன என்ன வேணும்? எந்த சஞ்சலங்களும் இல்லாம நல்ல அவனுக்கு தான் சஞ்சலமே இல்லைன்னு சொல்லிட்டானே. ஓகே. தொழில்துறை அந்த ஒரு கட்டடம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன். அதான் அந்த கட்டடத்துக்கு அப்படி இருக்காயா? இல்லை. கரெக்டாக வந்தது. அப்போ அது ஏன் இவனுக்கு நீங்க மாட்டுக்கு? அவன் அதை இயல்பாக நினைக்கான், நீங்கள் அதை எக்ஸ்டர்னலாக நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு அடித்தனலாக ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு மன இயல்பினுடைய பாதிப்பு நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இவங்க குழம்புறாங்க. உண்மையா இல்லையாப்பா? இப்போ இதை நான் சொல்கிறேனே, அந்த சக்தியை பற்றி நீ என்னடா நினைக்கிற? ஒரு சமயம் இல்ல, அது correct, ஐயப்ப correct. போக முடியலன்ற ஒரு ஆதங்கமா இருக்கு. எப்படி? ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு போக காலில் விட்டுவாங்க. எல்லா வெற்றியும் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவமும் இல்லை. இவன் வந்து மன தெளிவோடு தான் இருக்கான். ஓகே. இவன் சில சமயத்தில் தனக்கு முடியாததையோ பிடிக்காததையோ திங்க் பண்ணும் பொழுது மட்டும் அவனுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசமான நிலை வருது. அதில் உங்களுக்கு மீறி அவன் வார்த்தைகளை விடுறான், உங்களுக்கு அது பிடிக்கலை. இது இயல்பு என்று நீங்கள் விட்டு விட்டால் அவன் ரொம்ப சமாதானமாக சாந்தமாகிடுவான். இதில் நீங்கள் அவனை குழப்பவே வேண்டாம். உங்களுடைய பாசமும் பற்றும் அவனை வந்து என்ன செய்யுது? திருக்கி எடுக்கு. நீங்கள் நிதானமாக அவன் இயல்பாக இருக்காமல் விட்டீங்கன்னா அவன் சரியாயிடுவான். ஓகே. வீண் குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி இவன் மாலை போடுவான். ஓகே. சபரிமலை சன்னிதானத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவான். அதுலேருந்து மிக சாத்வீகமான நிலைக்கு வந்துடுவான். ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுவான். நீங்கள் அவனை போயிட்டு வர வச்சுருங்க, சந்தோஷமாக இருப்பான். உங்களுடைய தொழிலை நல்லாக்கி தாரேன், உங்களுடைய சொத்துக்களை வளப்படுத்தி தாரேன். ஓகே. என் சக்தியால் அது முடியும். வெற்றி அடைவீர். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு உண்டாப்பா. எல்லா மனநிலைகளிலும் நீ உயர்ந்திருப்பாய். எல்லா செல்வம் பெற்று ஆனந்தம் அடைவாய். இன்னும் போய் தகடு கட்டுறது தாயத்து கட்டுற கதையெல்லாம் விட்டுருங்க, எல்லாம் நல்லா நடக்கும். அதான் நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வர சொல்லிட்டீங்க. அதெல்லாம் புண்ணிய பயணங்கள். போயிட்டு வந்தாச்சு. Yes. ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். உனக்கு கிரிகைகள் ஒழுங்காக செஞ்சியா? யார்கிட்ட போய் சொல்லுத? எங்கே போய் செஞ்ச நீ? இவன் கிரியை எங்கடா போய் செஞ்ச? வீட்டில் செஞ்சியா? அந்த கிரியைகள் நீ வந்து சரியாக முறையாக செய்யலை. அவள் ஆத்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. அதான் உனக்கு கேட்டேன். போய் உட்கார், பிறகு என்னை பார்த்து வா. கால் வந்துட்டு வா. யார் அது? வாங்க மச்சான் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆஞ்சநேய சாமி வாரார, எங்கே இருக்காரு? தங்கை காளி இருக்காளே, எங்கே இருக்கா? சப்த கன்னிமார்கள் இருக்காங்களே, எங்கே இருக்காங்க? கால் வந்துட்டு வா. வா. ரெண்டே 3/4 ஆண்டுகளாக நீ பார்க்குற தொழிலில் கஷ்டமும் கடன்களும் வேதனையும் வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு யாரும் செய்வனை வேணு கோளாறுகள் வைக்கலை. இது கிரகங்களிலான பிரச்சனை. அதனால் உன் தொழிலை வளப்படுத்தி காப்பாற்றி தரேன், கடன்கள் இல்லாமல் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? பெண் பிள்ளை கல்யாணம் கால் வந்துட்டு வா. பிள்ளையுடைய மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் கிரகம்தான் அதுக்கு காரணம். மனத்தை பக்குவப்படுத்தி தரேன். இந்த ஆண்டில் கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தித்தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. 3 முறை என்னை வந்து பார்க்கவா. கர்மசாமிக்கு வந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. சரி. பங்கஜவல்வி அம்புஜமேத்தின் பார்வதி தாயேன். நல்ல பாட்டு இல்லைப்பா? உனக்கு இசையெல்லாம் தெரியுமா? ஓ சார், அப்படி சொல்லுங்க.
தெய்வத்தை பற்றி சொன்னதுனால. உட்காருங்க. கேட்குற வரத்தை கொடு. என்ன வேணும்? ரொம்ப தண்ணி சார், போதை பழக்கம் ரொம்ப. யாருக்கு? வீட்டுக்காரருக்கு. வேற? கடையை வந்து ஒரு இதுவாகவே இல்லை, வேற எதனா தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ணை மூடு. காலில் வந்துட்டு வரலாம். முன் செய்த பாவமோ வாமா பக்கத்தில் வா. உன் புருஷனை இப்போ கண்டித்தனம் பண்ணால் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான், வீட்டில் இருக்க மாட்டான். இந்த பிள்ளையுடைய கிரகத்துப்படி தந்தை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விதி இருக்கு. சற்று பொறுமையாக இருந்தால் அவன் மனதையும் திருத்தி உங்கள் தொழிலையும் நடத்தி வீட்டுக்குள்ளே சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சிடலாம். ஒரு 3 மாதம் பொறுமையாக இருக்கிற தொழிலை நல்லாக்கி தரேன், அவனுக்கு ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா, சொல்லுமா என்ன வேணும்? ஒரு இடம் விற்காதே இருக்கு சாமி. அந்த இடத்த நான் விற்று தரேன், பணம் வாங்கிக்கான். இந்தா அவன்கிட்ட நீ தகராறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதேன், மனதை அடக்கிக்கொள். சொல்லு. அதே மாதிரி அப்பாவும் ஒரு இதுவாக பாசமாக இருந்தார், இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாத இருக்கு. இன்னைக்கு அதுக்கு உத்தரவு இல்லை, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருவாரூர் அரக்கோணமா நீ வா. மரக்காணம் அவங்க, அரக்கோணம் நீ. கரெக்ட் கரெக்ட். காலைல விட்டு வா. அரக்கோணத்துக்கு ஒரே கனி தான் கிடந்துச்சு. உட்காருங்க. திருவாரூர் உட்காருமா. நல்ல காலில் விழல. பராசக்தி இன்னொருத்தர் விழுந்துட்டு வா. பராசக்தி வா. கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவதும் சரியா தப்பா? பஞ்சபூத சாட்சி எல்லாம். அத்தான் எங்கே இருக்காங்க? அப்படியா? நீங்கள் எங்கே இருக்கிய? ஏன் 2 அப்படி அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிய? தெரியல. அப்படியா? எப்போ வருவார்? வருவாங்க, அவங்க லீவுக்கு வருவாங்க. என்ன வேணும் உனக்கு? உங்களோட தெளிவாக கேளு. மூடி மறைச்சு கேட்டு வாழ்க்கையில் குழப்பத்தை உருவாக்கிறாங்க. நான் உனக்கு என்ன செஞ்சு தரணும்? எல்லாரும் ஒன்றா இருக்கும். யாரெல்லாம்? என் வீட்டுக்காரர், பிள்ளைங்க எல்லாம். இப்போ ஒரு பாட்டு பாடினேனே, அதுக்கு உனக்கு எதுவும் விவரம் தெரியுதா? கொஞ்சம் கிளியான பெண்ணை ஒரு கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவதும் சரியா தப்பா? சுதந்திரமாக இன்பத்தோடு வாழ வேண்டிய ஒன்றை தனிப்பட்ட ஒரு இடத்துல அடக்க நிலையாக போய் உட்கார வச்சுட்டு உல்லாசமாக உலாவிக்கிட்டு இருக்காரு உங்கள் அத்தான். அதனால தான் நான் கேட்டேன் இந்த வார்த்தையை. ஒன்றா இருக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. காலன் பஞ்சபூத சாட்சி எல்லாம் நெஞ்சமில்லா சாட்சி என்று தொட்டு மாலை சூட்டுவதும் சரியாதப்பா. இப்போ இது கிரகப்படி நடந்திருக்கா அல்லது தொழிலுக்காக நாங்கள் பிரிஞ்சிருக்கோமா? உண்மையா? தொழிலுக்காக பிரிந்திருக்கிறோம் என்பது உலகத்துக்கு, கிரகத்தால் பிரிஞ்சிருக்கிறோம்ங்கிறது இயற்கை. ஆனால் மனநிலைகள் மட்டும் அப்பப்பொழுது போராடி போராடி தான் எந்திக்கி நிம்மதியான நிலைகள் இல்லை. இதிலிருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். கிடைக்கும். சஷ்டியில் சூரனை எம்பெருமான் முருகன் வென்ற பின்பு உன் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். யாராவது ஒருவர் வேலைக்கு போக வேண்டாம், தொழில் வேண்டாம்னு மனதில் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் அது நடக்காது. முடிவு ஏற்படும், ஆனால் அது நடக்காது. அதனால் உழைப்பும் ஒரே இடத்தில் வீடும் அமைத்து உன் குடும்பத்தை ஒரு கூட்டு கிளியாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா.
வரலாம். இந்தாம்மா, ஆனந்தமாக இருப்பாய், வெற்றி அடைந்து என்னை மீண்டும் சந்திப்பாய். கனி கொண்டு வரல, ஆனால் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி. நீங்கள் என்னை கூப்பிடணும் அப்படின்னுட்டு. கூப்பிட்டுருச்சுல கரெக்டாக. ஆமாம், நண்பர் உன் மனதை கனியாக்கி விட்டோம். தனியாக இருக்க வேண்டாம், சேர்ந்தே இருப்பாயாக. வாழ்க, உயர்ந்திருப்பாய், உயர்ந்திருப்பாய். ஆரூர் திருவாரூர் கோயில்